ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட போன வீடியோஸில் யூனிட் 1க்கான எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 2 கண்டினியூ பண்ணலாம். ஸோ யூனிட் 2 உள்ள ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ கொஸ்டின், இன் விச் ப்ராசஸ் மேனேஜர் எஸ்டாப்ளிஷ் தேர் கோல்ஸ் அண்ட் டெஃபைன் மெத்தட் டு அட்டைன் தேர் கோல்ஸ். காமனாக மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம 4 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்: பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதில் எந்த ப்ராசஸில் அவங்களோட கோல்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா பிளானிங். ஸோ எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஸோ லைக் வடிவேலு காமெடி. ஸோ பிளானிங் இஸ் achieve their goals. So who defined planning is deciding in advance? யார் சொன்னது பிளானிங் அப்படிங்கிறது டிசைடிங் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது நியூமேன் அப்படிங்கிறவர் சொன்னார். த டார்கெட் தட் மேனேஜர் ஹோப் டு அச்சீவ் இட். அதாவது இது ஒரு டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் கோல்ஸ். அதை அட்டைன் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு பேர் ஆக்ஷன். விச் இஸ் த பிரைம் மேனேஜரியல் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? எஸ், பிளானிங். பிகாஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் பிளானிங். அஞ்சாவது கொஸ்டின், ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஆல்சோ கால்ட் அஸ் லாங் ரேஞ்ச் பிளானிங் அண்ட் இட் ஃபோக்கஸ் ஆன் என்டையர் ஆர்கனைசேஷன். ஸோ 3 பிளான்ஸ் இருக்கு: ஸ்ட்ராட்டஜிக் பிளான், டாக்டிக்கல் அண்ட் ஆப்ரேஷனல். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படிங்கிறது லாங் ரேஞ்ச் பிளானிங் பிகாஸ் அது என்டையர் ஆர்கனைசேஷன் அது கூடயும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் ஆர் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட பிளான் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். விச் அப்ரோச் டிராமட்டிக்கலி ரெடியூஸ் கிரிட்டிக்கல் ரிஸ்க். ஸோ நம்மளோட அந்த ப்ராஜெக்ட், அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏற்படக்கூடிய கிரிட்டிக்கல் ரிஸ்க் அப்படிங்கிறத தடுக்கக்கூடிய அப்ரோச் என்னன்னா ஏஜில் அப்ரோச். மேபி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏஜில் அப்ரோச் பற்றி தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. Which strategy plan concerned with the action that should be taken at the level of individual function? அதாவது ஒவ்வொரு லெவல் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்லையும் எடுக்கக்கூடியது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டிருக்காங்க? ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் ஸ்டாட்டிக்கல் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எப்போ வரும்னா என்டையர் ஆர்கனைசேஷன் எடுக்கும்போது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷன்ஸில் எடுக்கக்கூடியது ஆப்ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கிறிஸ்மஸ் இஸ் அ டிஸ்கிரீட் ஈவென்ட் that can be have negative impact. அந்த ப்ராஜெக்ட்ல நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. which one of this is not a planning premise? கொடுத்திருக்கக்கூடிய 4 விஷயத்துல எது பிளானிங் premise இல்லைன்னு கேட்டிருக்காங்க, which is internal. So 10th question, strategic planning is a broad concept. It consists of corporate, business and operation strategy. அதாவது முன்னாடி சொன்னோம்ல அந்த 3 strategies. So 11th question, some policies are imposed by external phases such as employee demand. Policies are sometimes defined as substitute for management authority. அதாவது பாலிசிஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு எஸ்டிமேட்டிங் கம்பெனி சேல்ஸ். அதாவது சேல்ஸில் டைப்ஸ் ஆஃப் சேல்ஸ் இருக்கு. ஸோ சேல்ஸை நீங்கள் ஃபோர்காஸ்ட், அதாவது ப்ரிடிக்ஷன் பண்ணுறது எதோட ரிலேட்டடாக இருக்காதுன்னா அந்த கம்பெனியோட சேல்ஸோட ரிலேட்டடாக இருக்காது. அண்ட் ஒன் ஆஃப் த மேஜர் எலமெண்ட் ஆஃப் பிளானிங் என்னன்னா டெவலப்பிங் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். Strategic plans differ from operational planning that focus on single use plan. Tactical planning is also known as corporate planning because corporate level decision making tactical planning kulla varum. Also it called as short level planning. MBO அப்படிங்கிற term introduce பண்ணவர் டெய்லர். ஸோ MBO அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுன்னா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். ஸ்பெசிஃபிக் அண்ட் டீடைல்டு கைடு டு action is called rule. So rule அப்படிங்கிறது ஒரு specific or detailed guide to perform the action. Delphi techniques is associated with planning. அது பிளானிங்ல டெல்பி அப்படின்ற ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இருக்கக்கூடிய 4 அந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் டெல்பி டெக்னிக்ஸ் எது கூட அசோசியேட்டாக இருக்கும்னா பிளானிங்கில். ஸோ பிளானிங் மீன்ஸ் தட் லுக்கிங் பேக், ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட். Which one of the following is feature of good plan? Which is consistency. Yeah, of course, consistency is the feature of good plan. Specific and detailed guide to action is called policy. அதாவது நிறைய இடத்துல பாலிசிஸ்லாம் டெஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ which is specific and detailed guide to action. Action அப்படிங்கிறது it is certain steps to achieve the goal. Pervasiveness of planning indicates that டாப் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்.
So yearly theories about how individuals make decisions were focused and economic plan. The term related with human population size and distribution, which is demographic trend. Best definition of the planning or ஒரு planning best definition, setting organization objective and means reaching them. அந்த ஆர்கனைசேஷனுக்கான அப்ஜெக்டிவை செட் பண்ணி அதை ரீச்சிங் பண்றதுக்கான ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றது. Top management works on strategic plan. Yeah, already we have seen that. What is planning horizon? அப்படின்னா பிளானிங் ஹரிசான் அப்படிங்கிறது டைம் பிட்வீன் மேக்கிங் பிளான் அண்ட் புட்டிங் இட் இன்டு எஃபெக்ட். ஒரு பிளானை மேக் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் புட் பண்ற அந்த பிட்வீன் டைம் இஸ் கால்டு பிளானிங் ஹரிசான். ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஆல்சோ கால்டு லாங் டேர்ம் பிளான் பிகாஸ் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கூட தொடர்புடையது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபோக்கஸ் ஆன் என்டையர் ஆர்கனைசேஷன், ஸோ அது லாங் டேர்ம் பிளானாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் பிளான் இஸ் டாக்டிக்கல் பிளான். The first step in the planning process, set an objective. நிறைய ஸ்டெப்ஸ், ஒரு 6-7 ஸ்டெப்ஸ் இருக்கு பிளானிங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அப்ஜெக்டிவை செட் பண்றது தான் பிளானிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எம்பிஓ அஃபர்ஸ் த பேசிஸ் ஃபார் அசஸிங் த பெர்ஃபார்மன்ஸ். அந்த மேனேஜ்மெண்ட் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷனுக்கு தான் எம்பிஓ வந்து இருக்கு. ஸோ எம்பிஓ அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணவர், அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா டெய்லர். அதை யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா பீட்டர் எஃப் ட்ரக்கர். ஸோ பாலிசிஸ் ஆர் flexible whereas procedure are rigid. Which one is described as interpretative planning, which is strategy. So planning is pervasive, futuristic and continuous. These are all the planning purpose or அதோட natural. ஸோ மேபி இதை கொடுத்துட்டு ஃபோர்த்தா ஆல் ஆஃப் த அபவுண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். பிளானிங் இன்வால்வ்ஸ் ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஃபியூச்சரில் என்ன நீங்கள் ஆக்ஷன் வந்து எடுக்கணும் உங்களோட கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு, இட் இஸ் கால்டு பிளானிங். ஸோ பிளானிங் இஸ் போத் லுக்கிங் பேக்வேர்ட் அண்ட் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வேர்டு. அதாவது பேக்வேர்ட் இன் த சென்ஸ் தட் வாட் ஹேப்பன்ட், எதனால இந்த ரிஸ்க் வந்திருக்கு, எதனால இந்த சக்ஸஸ் வந்திருக்கு, அண்ட் ஃபார்வேர்டில் நம்ம என்ன டேக் பண்ணணும், அதுக்கான அப்ஜெக்டிவை எப்படி செட் பண்ணணும், விச் இஸ் கால்டு பிளானிங். ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் சிங்கிள் யூஸ் பிளான் இஸ் த பட்ஜெட்டிங். The process of evaluating alternative is judgment. So judgment அப்படிங்கிறது process of evaluating alternative. The process of evaluating specific alternative is choice.